வணக்கம். கட்பனியன். ஃபஸ்ட்டு ஹைட் மெஷர்மெண்ட் 19 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். 21 இன்ச்சு ஹைட்லேருந்து முதல்ல ஹைட்டை மார்க் பண்ணலாம். இன்ச்சு இங்கேருந்து ஒரு 19 ஹைட் மெஷர்மெண்ட்டு 19 இன்ச்சு லென்த்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் மெஷர்மெண்ட் 30 இன்ச்சு. அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச்சு வருது. ப்ளஸ் ஒரு 1.5 நம்ம ஆட் பண்ணிக்கணும். டோட்டலாக 9 இன்ச்சு வருது. இந்த 9 இன்ச்சு அகலத்தில் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே C/4 நம்மளுக்கு சிங்கிறது 30 ஜஸ்ட் அளவு. இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 7.5 இன்ச்சு கிடச்சிது. இந்த 7.5 இங்கே ஆமூலுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஆமூலுக்கு 7.5 மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஜஸ்ட் அளவு 30 இன்ச்சு இல்லைங்களா, ஜஸ்ட் அளவு 30 இன்ச்சு. அதை 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 2.5 இன்ச்சு கிடைக்கிது. 2.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 0.5 3 இன்ச்சு. இது C/12. இந்த C/12ங்கிறது எதுக்கு எடுக்கிறோம்னா, இதை 30 இதை 12ஆல் டிவைட் பண்ணும்போது 2.5 இன்ச்சு கிடைக்குது. இது இந்த 2.5 ப்ளஸ் 0.5 2.5 0.5னா 3 இன்ச்சு கிடைக்குது. இந்த 3 இன்ச்சை இங்கே நெக் மார்க்கிங்க்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். நெக் எடுக்கிறதுக்கு, நெக் ஷேப் எடுக்கிறதுக்கு இந்த சைடில் அந்த 2.5 இன்ச்சு வந்தது இல்லைங்களா, 12ஆல் டிவைட் பண்ணும்போது 2.5 வந்தது இல்லையா, இந்த 2.5 அப்படியே இங்கே மார்க் அலவன்ஸ் இல்லாமல் அப்படியே மார்க் பண்ணிக்கணும். 2. நெக்ஸ்ட்டு C/12 0.3 பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 3 இன்ச்சு பார்த்தோம் இல்லைங்களா, 30 12ஆல் வகுத்து அது 2.5 கிடைக்கிது. ப்ளஸ் 0.5 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 3 இன்ச்சு கிடைக்குது இல்லைங்களா. இந்த 3 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கணும். இந்த லாஸ்ட்லேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கூட வச்சுக்கணும். கூட வச்சுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் வச்சுக்கணும். 1/2 இன்ச்சு கிராஸ் வச்சுக்கணும்.
கிராஸ் வச்சுட்டு இந்த நெக் ஷேப்பை அப்படியே எடுத்துடணும். நம்மளுக்கு கரெக்டாக வரணும்னா 2.5 வச்சோம் இல்லைங்களா, 2.5 வச்சோம். C/4 C/12 அப்படி C/30 நம்ம 4ஆல் வகுக்கும்போது 12ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது? 2.5 இன்ச்சு கிடச்சிது இல்லைங்களா. 30 12ஆல் வகுக்கும்போது 2.5 இன்ச்சு கிடச்சிது. இந்த 2.5 இன்ச்சை அப்படியே இங்கே மார்க் பண்ணிட்டோம். இங்கே அதே 2.5 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு வச்சுக்கிட்டு இது 3 இன்ச்சு வச்சுருந்தாங்க. 2.5 ஆட் பண்ணிக்கிட்டோம். 3 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை அப்படியே ஷேப்பாக எடுத்துடணும். அவ்வளோதான் நெக் ஷேப்பு. அவ்வளோதான். இது பேக் கட்டிங். சாரி, இது ஃப்ரண்ட் கட்டிங். கீழே இருக்கிறது டபுள் ஃபோல்டிங் அது வச்சுருக்குது. ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணி இதில் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை பேக்குக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு இந்த இதை வந்து பேக் ஷேப்பை அப்படியே எடுத்துடணும். அவ்வளோதான். இது பேக் ஷேப் எடுத்தாச்சு. இது பேக்குக்கு ஓவர். இப்போ இது ஃப்ரண்ட்டாக இருக்கணும்ல, இது வந்து ஹைட் வந்து இந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிடலாம். ஹைட் வந்து 19 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 21 இன்ச்சு வச்சோம். இந்த லென்த்து இது வந்து C/12 ஜஸ்ட் அளவில் 12ஆல் வகுத்தோம். கிடைச்சது 2.5. இந்த அளவு வந்து இந்த லென்த் வந்து C/12 ப்ளஸ் 0.5 ஆட் பண்ணணும். 3 இன்ச்சு. இது 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். இது 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். இது இங்கே ஒரு 0.5 கிராஸ் எடுத்தோம், 1/2 இன்ச்சு. இதனுடைய அளவு வந்து C/4 அப்படியே போட்டுட்டோம். ஜஸ்ட் அளவை 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வந்தது? 7.5 வந்தது இல்லைங்களா. அதை அப்படியே போட்டோம். C/4 7.5 7.5 இந்த லென்த்து. நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டு. இப்போ இதை ஃப்ரண்ட்டுக்கு எப்படி இது மார்க் பண்ணோம்னா, ஃப்ரண்ட்டுக்கு வந்து இங்கேருந்து இது ரெண்டுத்தையும் இதனுடைய மெஷர்மெண்ட்டில் 7 வருது. 7ல் பாதி 3.5. இந்த கிராஸ்லேருந்து இது லாஸ்ட் வரைக்கும் இதில் சென்ட்ரு 3 வருது. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிட்டு இது அப்படியே ஷேப்பாக எடுத்துக்க வேண்டியது தான். இப்படி கிராஸ் அடிச்சுட்டு இது அப்படியே ஷேப்பாக இது ஃப்ரண்ட்டுக்கு. ஃப்ரண்ட் ஷேப் இது பேக்குக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த நெக் ட்ராப் வந்து இது வந்து பேக்குக்கு. இந்த நெக் ட்ராப் எடுத்துருக்கு இது பேக்குக்கு.
இப்போ ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கணும். இது பேக்கு நெக்கு ட்ராப். இது இப்போ ஃப்ரண்ட்டுக்குங்கும்போது நம்ம ஒரு 3 இன்ச்சு C/12 அப்படியே போட்டோம். இங்கே ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அப்போ C/12 எவ்வளோ வந்தது நம்மளுக்கு? 30 12ஆல் வகுக்கும்போது 2.5 இன்ச்சு வந்தது. இந்த 2.5 இன்ச்சு கூட நம்ம 3 இன்ச்சு ஆட் பண்ணணும் இந்த லென்த்தில். அப்போ 5.5 இன்ச்சு வருது இல்லைங்களா? 5.5 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். 5.5. அதே மாதிரி இந்த அளவு அதே அளவு தான். இது 2.5 இதை மார்க் பண்ணோம் இல்லைங்களா? 12ஆல் டிவைட் பண்ணும்போது 2.5 ஆட் பண்ணோம் 3 இன்ச்சு. அதே அளவு தான். இதே 3 இன்ச்சு வச்ச அளவு தான் இதுவும். 3 இன்ச்சு வச்ச அளவு தான். இங்கே 5.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு அந்த அதே அகலத்துக்கு இல்லை அகலத்துக்கு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு இந்த கோடை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடணும். இப்போ இதுலேருந்து ஷேப் எடுத்துக்கணும். இது ஃப்ரண்ட் ஷேப்பு, இது பேக் ஷேப்பு. இதுலேருந்து பேக் ஷேப் எடுத்துக்கணும். இது ஃப்ரண்ட், இது பேக். இதனுடைய அளவு வந்து எவ்வளோ வந்தது? C/12 + 3. இந்த லென்த்து இந்த C/12 30 12ஆல் வகுக்கும்போது 2.5 வந்தது. இந்த 2.5யோட 3 கூட்டும்போது 5.5. இங்கேருந்து 5.5 வச்சு இந்த பேக்குக்கு நம்ம இந்த ஷேப் எடுத்துக்கிறோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது பனியன் முடிஞ்சது. முதல்ல பேக்குக்கு வெட்டிடலாம். வெளியில் இருக்கிறது பேக்குக்கு வெட்டிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக மார்க்கிங்கில் ஃப்ரண்ட்டுக்கு வெட்டிடலாம். அவ்வளோதான். பேக்கு அப்படியே வெட்டிடலாம். இது பேக். இது பேக்கு நெக்ஸ்ட் ஷேப் எடுத்துடலாம். இந்த ஷேப் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஷேப்பு கிராஸ் கட் பண்ணிட்டு இந்த கிராஸ் ஆகும்போது இந்த ஷேப் எடுத்துட்டு இந்த பேக் ஷேப்பும் எடுத்துடலாம். பேக் ஷேப் எடுத்துட்டு அவ்வளோதான். இது பேக்கு. பனியன் பேக். இது இப்போ இது ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த ஷேப்பு ஃப்ரண்ட் ஷேப்பு மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இதில் கட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் டெப்த்தாக எடுக்கணும். இந்த இடத்துல
ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பனியனுக்கு எவ்வளோ அகலம் வேணும் எவ்வளோ லென்த்து வேணும்னு பார்த்து கட் பண்ணிக்கலாம். இது பேக்கு, பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இது பனியன், கட் பனியன் இது கட்டிங். இது அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் வேறு ஒரு கார்மெண்ட்ஸோட கட்டிங் டீட்டெயில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வர ரொம்பர் அண்டர்வேர், இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.